80 ஆண்டுகள் ஆயிற்று. சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 80 ஆண்டுகளாக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஜனநாயக ஆட்சி தெரியும் எல்லாருக்கும். ஜனநாயகம் அப்படின்னா நாம தேர்ந்தெடுத்த ஒருத்தர். இப்ப வீடு அப்படின்னா வீட்டினுடைய நிர்வாகம் மிகச்சிறியது. அதுக்கு ஒரே ஒரு தந்தையோ அண்ணனோ யாரோ ஒருத்தர், ஒரு 5 பேருக்கு ஒருத்தர் இருப்பாங்க. ஊருன்னா அந்த ஊர்ல இருக்கிற அந்த 20 வீடு, 30 வீடு, 50 வீடு சிறு சிறு கிராமங்கள், அதே மாதிரி பெருநகரங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஆட்சி அப்படிங்கிறத நாம் வைத்துக்கொண்டு சிறு சிறு பகுதிகளாக ஒதுக்குறோம். அதுக்கான பணத்தை ஒதுக்குறோம், அதுக்கான மக்கள் திட்டங்களை கொண்டு வரோம். இப்படி தான் நம்முடைய நாடு பல்வேறு திட்டங்களை கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியது. இப்போ ஒரு மக்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு ரயில் ஒன்று ஒருத்தர் தயார் பண்ணி விடுறார், மக்களுக்கான திட்டம் அப்படின்னு. அந்த ரயிலை நிறுத்திட்டு புது ரயிலை ஓட்டுறது ஆட்சியாளர்களினுடைய கடமை இல்லை. ஏன்னா பயன்படுத்தக்கூடிய பணம் எல்லாம் மக்களோட பணம் தான். எல்லாமே மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது. அதாவது நெல்லாம் வாங்கி உணவாக ஆக்கி எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் இந்த மக்கள் நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது. இந்த திட்டங்களில் இந்த வரிசையாக நம்ம ரயில் ஒரு 8 பெட்டிகளை கொண்ட ஒரு ரயிலை ஒருத்தர் விட்டார். அதாவது ஒரு ஆட்சி காலத்திலே அதை இவர் தான் அவர் தாங்கிறது கிடையாது. ஒரு ஆட்சி காலம், இந்த ஆட்சி காலம் நடக்கும்போது, இந்த ஆண்டு நடக்கும்போது மக்கள் திட்டம் இப்படி செயல்பட்டது. ஒரு 8 பெட்டிகளுடைய ஒரு ரயில் ஓடுச்சு. அடுத்த ஆள் வந்த உடனே அந்த 8 பெட்டியோட இன்னொரு 4 பெட்டியை கூட்டி 12 பெட்டியாக விட வேண்டியது தான் நல்ல திட்டங்களாக இருக்கும்போது. அதை விட்டுட்டு நீ 8 பெட்டி விட்டியா, நான் 12 பெட்டி தனியாக ஒரு ரயில் விடுறேன்னு ஒரு தனி ட்ராக் போட்டுக்கிட்டு இருந்தா மக்களோட பணம் எவ்வளவு விரயமாகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய ஆட்சி செலுத்தியவர்கள் ஆட்சி செலுத்துறதுக்கு தான் அவங்க வராங்க. அவங்க ஒரு ஊழியர்கள் தான், மக்களுக்காக வரக்கூடிய ஒரு ஊழியர்கள். அவர்கள் மக்களுக்கு பணியாற்றுவாங்க. மக்கள் இருன்னா இருப்பாங்க, போன்னா போவாங்க. இது யாருக்கும் உரிமையானது கிடையாது. எப்படி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மாவட்டத்தில் அவர் தன்னுடைய செல்வாக்கை வைத்து கொண்டு சில செயல்முறைகளை செய்வார். அவர் போனார்னா அடுத்தவர் வர்றவர் அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் போகணும். இது அவர் பண்ணார், இவர் பண்ணார் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவர் பண்ணாலும் அது மக்கள் திட்டம். இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு காலம் வரைக்கும் இந்த நாட்டை ஆண்டவர்கள் செய்த ஒரு திட்டம், மக்களுக்கான திட்டம் அப்படின்னு பண்ணணும். இந்த மாதிரி மக்கள் திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ரயில் தான் முக்கியமே தவிர ரயிலை யார் இவன் ஒரு ரயிலை மாற்றிட்டு விட்டாங்க, அவங்க ஒரு ரயிலை மாற்றிட்டு விட்டாங்க, அது நமக்கு முக்கியம் கிடையாது. ஒரு ரயிலையும் மாற்றும்போது ஒரு என்ஜினும் போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த என்ஜினுக்கான செலவை யார் கொடுக்கறது? பெட்டிகளை அதிகப்படுத்துகிற வேலையை மட்டும்தான் மற்றவங்க செய்யணும். அது மக்களுக்கு உதவக்கூடிய திட்டமாக இருந்தால். இப்போ ஒரு தாத்தா ஒரு வீடு கட்டுறாரு. அந்த வீட்டில் தொடர்ந்து மகன் இருக்காரு, பேரன் இருக்காரு அப்படின்னா தாத்தா காலத்தில் வாழ்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வீட்டை தாத்தா கட்டின வீடுன்னு தாத்தா பேரை சொல்லி இருப்பாங்க. மகன்கள் காலத்தில் இருந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வீட்டை மகனோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. பேரர்கள் வாழக்கூடிய காலத்தில் பேரன்கள் சொல்லி அந்த பேரை சொல்லுவாங்க. அதுக்காக அந்த தாத்தா கட்டின வீடு அப்படிங்கிறது மாறாது, தனித்தனியாக அப்படி அப்படியே இருக்கும். இப்போ கூட பாருங்களேன், நம்ம கல்லூரி வளாகங்களில் புதுசாக ஒரு கட்டணம் எழும்பும். அப்போ அந்த வளாகத்தில் பேர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மக்கள் தொண்டு செய்தார்களோ அவர்களினுடைய பெயரை தான் அந்தந்த இடங்களில் வைப்பாங்க. அவங்களெல்லாம் கட்சி தலைவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அவர்களெல்லாம் மக்கள் தொண்டர்கள், மக்களுக்காக வாழ்ந்தவர்கள், மக்கள் சேவை செய்தவர்கள், நாட்டுக்கு நலன்கள் செய்தவர்கள் அப்படி பார்க்கணுமே தவிர அவங்கள ஒரு குறுகுன வட்டத்துக்குள்ளார கொண்டு வச்சுக்கிட்டு இவர் இந்த கட்சி தலைவர், இவர் இந்த கட்சி தலைவர், இவர் இந்த கட்சி தலைவர் அப்படி பார்க்கக்கூடாது. அவர் மக்களுக்கு என்ன செஞ்சார், அவர் மக்களுக்கு என்ன சேவை செய்தார் அப்படின்னு அவர் ஒரு தலைவராகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவரை குறுக்கி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே கொண்டு போய் அவர் இந்த கட்சி தலைவர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்பது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படின்னு நான் கருதுகிறேன். என்னென்னா எல்லாமே யாருமே அவரவர்கள் சொந்த பணத்தை கொண்டு போட்டு எதுவுமே பண்ணுறது இல்லை.
மக்கள் பணம் தான், மக்களுக்கானது தான். அவங்க விரும்பி தான் வராங்க. நான் மக்கள் தொண்டு செய்ய போறேன்னு அவர்கள் விரும்பி வந்து நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுனால தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களே தவிர, தானா போய் யாரையும் கூட்டிகிட்டு வந்து நீ எங்களை ஆள வேண்டும் என்று யாரும் கேட்கறதில்ல. விருப்பப்பட்டு வருபவர்களை தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. சில மாற்றங்களை அவர்கள் வந்து ஏற்படுத்தலாம். அதுல ஒன்று பிழை இல்லை. அப்படி மாற்றங்களை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் நீ இந்த பேர் வச்ச, நாங்க இந்த பேர்ல வச்சதை தான் நீ இந்த பேர்ல வச்சிருக்க அப்படின்னா அதை தான் செய்யணும். இது ஒரு தொடர் ஓட்டம் தான். இது ஒரு அஞ்சல் ஓட்டம் தான். இது ஒரு 10 பேர் ஒருத்தர் பின்னால ஒருத்தரா அந்த ஆட்சியை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். இறுதியில கிடைப்பது வெற்றியாக இருக்க வேண்டும். ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களே சண்டை போட்டுக்கிட்டு ஓடுனாங்கன்னா இந்த வெற்றி கோட்டை தொடுவது யாரு? ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நான் தான் பண்ணேன், நீ தான் பண்ண, நீ தான் பண்ண, நான் தான் பண்ணேன்னா பண்றதுக்கு தானே வந்திருக்கீங்க. இல்லைன்னா பேசாம வீட்டில் இருக்கலாம்ல. வந்ததுக்கு பிறகு நான் பண்ண, நீ பண்ண அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு வெற்றி கோட்டை தொடாமல் ஓடாமையே உட்கார்ந்துருக்கிறதுக்கு பேர் வந்து ஒரு நல்ல தலைவர்களோ இல்லை ஒரு நல்ல மக்கள் தொண்டனோ இல்லை. அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்படி நாம் ஒரு ஆட்சியில் உருவான திட்டம் மற்றவர்களுக்கு பயன் தரணும், அதை வந்து தொடர்ந்து செய்யணும், அதை முடக்கி போடக்கூடாது. திட்டங்கள் முடங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் பணம் முடங்கி போகும். எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம்ல. ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட அதுக்கும் ஒரு வரி இருக்குல்ல. எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் அவங்களும் வரி கட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு உப்பு வாங்கினாலும் வரி இருக்கு, ஒரு மிளகா வாங்கினாலும் வரி இருக்கு. இப்படி தானே பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குளங்கள் அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க. இந்த நீர்நிலைகளில் தண்ணீர் வந்து சேரும்போது ஒரு நீர்நிலை நிரம்பியவுடன் அது அப்படியே தொடர்ந்து ஒரு வாய்க்கால் வழியாக ஓடி இன்னொரு நீர்நிலையை நிரப்பும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னா எல்லா நீர்நிலைகளையும் அடைச்ச உடனே இந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் நாட்டுக்குள்ள வெள்ளமாக வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு தயாராக பணத்தை கொடுக்குறாங்க. அதை விட அந்த கால்வாய்களை சரி பண்ணி வெள்ளமே வராமல் தடுக்கிறது எப்படி? அதை விட்டுட்டு வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் நான் பணம் கொடுத்தேன், நான் இவ்வளோ பணம் கொடுத்தேன், நீ இவ்வளோ பணம் கொடுத்தேன் அப்படின்னா யார் வீட்டு பணத்தை கொடுக்குறோம்? நம்ம அரசாங்க பணம் தானே, அதை தானே எடுத்து கொடுக்குறோம். அதே அரசாங்க பணத்தை வச்சு வெள்ளம் வராமல் காப்பாற்றலாமே. பேரிடர் அப்படிங்கிறது வேற. திடீர்னு ஒரு புயல் அடித்தோ, ஒரு சூறாவளி அடித்தோ, ஒரு சுனாமி வந்தோ, இல்லை ஒரு பூகம்பம் வர்றதோ வேற. ஆனால் வெள்ளம் வருவது என்பது பேரழிவு இல்லை. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரியான நீர்நிலைகளை தூர்வாராமல், இன்னைக்கு கூட போய் பாருங்க, அங்கே பெரிய ஏரின்னு ஒன்று இருக்குது குரோம்பேட்டை பக்கத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு செடிகள்லாம் அப்படியே அவ்வளவு கிடக்கு. அதில் அதை தூரே வாரலை. அதை தூர் வாரி எடுத்து பராமரிக்காமல் எதையுமே மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அந்த பராமரிப்பு இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பணத்தை கொண்டு போய் கொட்டி கொட்டி ஒரு வேலையை பண்ணிட்டு அதோடு அதை நிறுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப என்ன ஆகும்? 2 மடங்கு செலவாகும். அப்போ அதையெல்லாம் வந்து யூகிக்க முடியாதவர்கள் ஆட்சியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் நடத்துகிறேன்னு சொல்லுவது நியாயமாக இருக்காது. அதனால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நிர்வாகத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அதிகாரிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதையெல்லாம் நம்ம செய்யணும். அப்படி வந்து பராமரித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆட்சி இதுதான் நிலைத்து நிற்கும், இதுதான் நிலைத்து நிற்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. எந்த நேரம் வேண்டுமானாலும் அந்த ஆட்சி அகற்றப்படலாம், எந்த நேரம் வேண்டுமானாலும் புது ஆட்சி வரலாம். எப்பவுமே ஆளக்கூடியவர்கள் என்றைக்கு வேண்டுமானாலும் நாம் மாற்றப்படுவோங்கிற எண்ணத்தோட நாட்டை ஆளணும். இன்னுமே என்னை யாரும் மாற்ற மாட்டாங்க, நான் மட்டும்தான் இங்கே இருப்பேன் அப்படின்னா அது ஜனநாயகத்தில் நடக்கவே நடக்காது. வேண்டுமானால் முடியாட்சியில் வேண்டுமானால் நடக்கலாம். அதை கூட மன்னர்களுடைய பழைய கால மன்னர்கள் வரலாற்றை பார்த்தா சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்களே, என்ன நடந்தது? ஒருத்தர் வெல்லணும்னு நாட்டை விஸ்தரிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு ஒருத்தரோட ஒருத்தர் வெட்டிக்கிட்டு தான் போனாங்க. அதனால இந்த ஆட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும்,
தொடர்ந்து பராமரிப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். அப்படியே எல்லாத்தையும் நீர்நிலைகளை எல்லாம் போட்டுட்டு, அது இப்போ மழைக்காலம் வரப்போகுது. வெள்ளம் வந்து ஆளுக்கு கொஞ்சம் காசையும் எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு ஆச்சு. அதுக்கு முன்னால தூர்வாரி முன்கூட்டியே தயாரித்து வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எல்லாரும் புரிந்து கொண்டு நாட்டை ஆண்டார்களே ஆனால் மக்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அதை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த காணொளி. தொடர்ந்து பாருங்க, நிறைய செய்திகள் உங்களுக்காக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.